மேடையில் ரிஷியும் சஞ்சனாவும் நின்று கொண்டிருந்தனர். உறவினர்கள் அனைவரும் இருவரையும் வாழ்த்திவிட்டு சென்றனர். அப்போது அங்கு வந்த சஞ்சனாவின் முன்னாள் காதலன் விக்ராந்த் ரிஷியிடம் ஒரு பொக்கேவை கொடுத்தான். ஹாப்பி மேரிட் லைஃப் மிஸ்டர் ரிஷி. தேங்க்யூ மிஸ்டர் விக்ராந்த். இனி உங்கள் கவனம் என்னுடைய ஒய்ஃப் மேலே திரும்பாமல் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கும் ரொம்ப நல்லது. ஆழ்ந்த குரலில் சிரித்தபடி கூறினான் ரிஷி. ரிஷியின் எச்சரிக்கை விக்ராந்திற்கும் சஞ்சனாவுக்கும் புரிந்தது. அவளுக்கு அவனுடைய எச்சரிக்கை நடுமுதுகு சில்லிடுவதைப் போல் உணர்ந்தாள். விக்ராந்த் உணர்ச்சிகள் துடைக்கப்பட்ட ஒரு பார்வையை சஞ்சனாவின் மீது வீசினான். சஞ்சனா, நீ எனக்கு மட்டுமே சொந்தம். உன்னை நான் விடமாட்டேன். அதுவுமல்லாமல் இப்போது சஞ்சனாவை ரிஷியுடன் பார்க்க அவள் தன்னை விட சிறந்தவன் ஒருவனுடன் இருப்பதை அவனால் ஏற்க முடியவில்லை. பொறாமையால் தவித்தான். சஞ்சனாவையும் அவனால் விட்டுக் கொடுக்க முடியவில்லை. ரிஷியை மிஞ்ச வேண்டும், சஞ்சனாவை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் ஆழப் பதிந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ரிஷி தன் விரல்களால் சொடக்கு போட்டு விக்ராந்தின் எண்ண ஓட்டங்களை தடுத்தான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர், கேன் யூ ப்ளீஸ் லீவ் த ஸ்டேஜ்? அங்கே போட்டோ எடுக்க சஞ்சனாவின் தோள் மீது கை போட்டு அவளை தன்னை நோக்கி இழுத்தான். இவள் என்னவள், நெருங்க நினைக்காதே என்று எச்சரிக்கும் தோரணையாக அது இருந்தது. விக்ராந்த் ஒரு முறை திரும்பி இருவரையும் பார்த்தான். பிறகு அந்த மேடையை விட்டு கீழே இறங்கிச் சென்றான். அவன் சென்றதும் திரும்பி சஞ்சனாவை பார்த்தான் ரிஷி. சஞ்சனாவும் தன்னை அணைத்து இருந்தவனை திரும்பி பார்த்தாள். விட்டால் பார்வையாலேயே அவளை எரித்துவிடும் கோபம் அவன் கண்களில் இருந்தது. சஞ்சனா, இங்க பார். இது என்னதான் நமக்குள்ள நடக்க போறது கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும் இந்த ஊர் உலகத்துக்கு அது தெரியாது. இப்போதைக்கு நீ என் ஒய்ஃப், நான் உன் ஹஸ்பண்ட். என் குடும்ப கௌரவம் நீ. மரியாதை குறையும்படி ஏதாவது நடந்தது, பி கேர்ஃபுல். விக்ராந்தின் பார்வை சஞ்சனாவின் மீது படிந்த விதத்தை உணர்ந்து ரிஷி எச்சரித்தான். சஞ்சனா எதுவும் பேசவில்லை. அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். அடுத்து உறவினர்கள், விஐபிக்கள் அனைவரும் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தனர். ரிசப்ஷன் எல்லாம் முடிந்து இருவரையும் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். காரில் செல்லும் பொழுது ரிஷி எதுவும் பேசவில்லை. காருக்குள் நுழைந்ததும் தன் கோட்டை கழற்றி பின்னால் போட்டவன் தன்னுடைய மேல் பட்டனை அவிழ்த்துவிட்டு சீட்டில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான். முகம் கோபத்தில் சிவந்திருந்தது. சஞ்சனா சற்று முன்னர்தான் மொபைலில் பிரவுஸ் செய்து அவன் யார் என்று பார்த்தாள். ரிஷிதர் வர்மன் குரூப் ஆஃப் கம்பெனியின் MD அண்ட் CEO. அதுவும் அவன் வாங்கிய அவார்ட்ஸ், அவனை பற்றிய ஆர்டிகல்ஸ் என்று எல்லாவற்றையும் பார்த்தவளுக்கு தான் செய்தது இமாலய தவறு என்று புரிந்தது. அவன் தன்னிடம் இந்த அளவிற்கு பொறுமையாக இருப்பதே பெரிய விஷயம். திரும்பி அவனை பார்த்தாள். அந்த சூழலிலும் அவள் மனம் அவன் அழகு, கம்பீரத்தை ரசிக்கத்தான் செய்தது. பேரழகந்தான், ஊர்ல பெரிய ஆளு, பெரிய பிசினஸ் மேன் கூட. உங்களை கல்யாணம் செஞ்சுக்க எத்தனையோ பெண்கள் காத்துட்டும் இருக்காங்க. பொண்ணு கொடுக்க எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கூட காத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன பண்ண? என்னையே கல்யாணம் பண்ணீங்க? சஞ்சனா தனக்குள் கேட்டுக்கொண்டாள். கார் சீட்டில் அவளும் கண்மூடி சாய்ந்தாள். நினைவுகள் பின்னோக்கி சென்றன. 2 நாளைக்கு முன்பு. அப்போதுதான் தன் வீட்டிற்குள் நுழைந்தாள் சஞ்சனா. என்னங்க சொல்றீங்க? இந்த சொத்து, வீடு எல்லாத்தையும் ஒரே நாள்ல இழக்க போறோமா? நடு ரோட்டுக்கு வர போறோமா? அவ்வளவுதானா? பரிதவித்தபடி அழுது கொண்டிருந்தாள் சஞ்சனாவின் சித்தி மதிவாணி, சஞ்சனாவின் தந்தையின் 2ஆம் தாரம். சஞ்சனாவின் தந்தை தாமோதரன் இடிந்து போய் அமர்ந்திருந்தார். கண்கள் கலங்கியிருந்தன. சட்டை வியர்வையில் நனைந்து போயிருந்தது. அவளது அப்பாவை அப்படி இதற்கு முன்பு அவள் பார்த்ததே இல்லை. அதை பார்த்தவளுக்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்தது. அப்பா, என்னாச்சுப்பா? சஞ்சனாமா, பிஸ்னஸ்ல பெரிய பிரச்சனை, பெரிய லாஸ் ஆயிடுச்சு. நம்ம பிஸ்னஸை நம்பி கடன் கொடுத்தவங்க எல்லாம் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா என்னை ஜெயிலுக்கு அனுப்பி நம்ம குடும்பத்தை ஒண்ணுமில்லாம பண்ணிடுவாங்களாம். எந்த தவறும் செய்யாத அப்பாவியைப் போல் தன் மகளிடம் தன் நாடகத்தை தொடங்கினார் தாமோதரன். பேசியபடியே தன் மகளை பார்த்தார். அவள் அதிர்ச்சியில் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா
நான் சூசைடு பண்ணிப்பேன். நீதான் நம்ம குடும்பத்தை இப்ப காப்பாத்தணும். தாமோதரன் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். ஐயோ ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? தலையில் அடித்துக்கொண்டு அழுதாள் மதிவாணி. தற்கொலை செய்து கொள்வேன் என்று அப்பா கூறியதை கேட்ட சஞ்சனா பயந்துதான் போனாள். ஏன்பா, இதுக்கு வேற வழியே இல்லையாப்பா? பரிதவிப்புடன் கேட்டாள் சஞ்சனா. ஒரு வழி இருக்கு. என்னப்பா வழி? நமக்கு கடன் கொடுத்தவர் உன்னை மேரேஜ் பண்ணிக்க விரும்புறாரு. அவர் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நம்மளோட கடன் எல்லாத்தையும் அடைச்சி நம்ம பிசினஸையும் மீட்டு கொடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கையை தன் தந்தை பணயம் வைக்க துணிந்து விட்டார் என்று அவளுக்கு புரிந்தது. இது நடக்கக்கூடாது என்று அவள் அதற்கு எவ்வளவோ மறுப்பு தெரிவித்தாள். அதுவும் தனக்கு காதலன் ஒருவன் இருக்கிறான், தாங்கள் இருவரும் காதலிப்பது தங்கள் குடும்பத்திற்கு நன்கு தெரியும். அப்படி இருந்தும் இவர்கள் தன்னை எப்படி இன்னொருவருக்கு மனம் முடிக்க சம்மதம் தெரிவித்தார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை. தனது காதலன் விக்ராந்தை தொடர்பு கொள்ள நினைத்தாள். அவளால் முடியவில்லை. எங்கே சென்றிருக்கிறான் என்றும் தெரியவில்லை. அவள் காதலன் விக்ராந்த் வரும் வரை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்று நினைத்தாள். அதனால் அமைதியாக இருந்தாள். அவள் அமைதியை எல்லோரும் சம்மதித்து விட்டாள் என்று நினைத்து கொண்டார்கள். நாளை நிச்சயம், அதற்கு மறுநாள் திருமணம். அனைத்து ஏற்பாடுகளும் அவசர கதியில் நடக்கத் தொடங்கின. கட்டாயத்தின் பேரில் அழைத்து செல்லப்பட்டாள் சஞ்சனா. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் வெகு விரைவாக தொடங்கியது. விருப்பமில்லாமலே சஞ்சனா அழைத்து செல்லப்பட்டாள். சஞ்சனா, மாப்பிளைய பாரு. சஞ்சனாவின் சித்தி கூற நிமிர்ந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சிதான் மிஞ்சியது. அப்படியே ஓடிப்போய் விடலாம் என்று கூட தோன்றியது. தன் காதலன் வந்து தன்னை நிச்சயம் மீட்டுச் செல்வான் என்று நம்பினாள். மாப்பிள்ளை சிவானந்தத்திற்கு சஞ்சனாவின் தந்தையை விட வயது அதிகம். முடி நரைக்கத் தொடங்கியிருந்தது. முகத்தில் சுருக்கம் விழுந்திருந்தது. சஞ்சனாவை பார்த்து கரை விழுந்த பற்கள் தெரிய சிரித்தார். அவரை போய் திருமணம் செய்து கொள்ள தன் தந்தையே சொல்லுவார் என்று அவள் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாள். என்னது, இந்த பெரியவர்தான் எனக்கு மாப்பிளையா? அதிர்ச்சியுடன் கேட்டாள் சஞ்சனா. நிச்சயதார்த்த இரவில் அப்படி என்னதான் நடந்தது? சிவானந்தமுடன் நிச்சயம் நடக்கையில் சஞ்சனா எப்படி ரிஷியிடம் சென்று சேர்ந்தாள்?